வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த இயராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், செகண்ட் இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க, அதோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வெப்சைட்டில் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட்டை பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற பேஜ்லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைலை உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. எதுக்காக நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை சேவ் பண்ணணும்? இது உண்மையாகவே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வேலை பார்க்குறேன் இல்லையா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரிசல்ட் லேட்டராக தேவைப்படும் போது அவங்களால அதை எடுக்க முடியல. அவங்களோட ஃபோன் மிஸ் ஆகிடுது, ஃபோனில் இருக்கக்கூடிய ரிசல்ட் மிஸ் ஆகிடுது. ஸோ ஸ்டாஃபை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க் ஷீட்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க யூனிவர்சிட்டி. ஓகே, அது வரைக்கும் உங்களோட ரிசல்ட்டு தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணினாங்க இல்லையா யூனிவர்சிட்டி வெப்சைட், அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். அந்த ப்ரூஃப் இருந்தால் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் அந்த ரிசல்ட் காப்பி தான் உங்களுக்கு ப்ரூஃப் இல்லையா? அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாஃபை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிசல்ட்டை சேவ் பண்ணி மெயிலில் போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லா செமஸ்டரோட ரிசல்ட்டையுமே பத்திரமா வச்சுருக்கலாம். ஓகே, மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் பர்பஸோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டு தேவைப்படும். உங்களோட ரிசல்ட்டை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஒரு சிலருக்கு அரியர் வந்திருக்கலாம். ஓகே, அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பாஸ் பண்ணியிருப்பேன் இந்த சப்ஜெக்டில், நீங்கள் எல்லா கொஷினையும் முக்கியமாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் போட மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறமா கடைசி ஃபைனல் இயரில் வரும்போது உங்களுக்கு டிகிரி வாங்கணும், கான்வகேஷனில் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் டிகிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அரியர் இருந்தால் வாங்க முடியாது இல்லையா? ஸோ ஆரம்பத்திலேயே ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. ரீவேல்யூஷன் போட்டு பார்த்து சம்டைம்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அரியர் சப்ஜெக்ட் கம்மியாகும். என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறீங்க, அரியர் வச்சிடுறீங்க, திருப்பி அந்த சப்ஜெக்டை நீங்கள் அரியர் எக்ஸாமாக எழுதுறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு சப்ஜெக்ட் மறந்து போயிடும். சப்போஸ் ஒரு வேளை ரீவேல்யூஷனில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் உங்களுக்கு பேர்டன் ஜாஸ்தியாக இருக்காது. ஓகேவா? முடிஞ்ச அளவு நீங்கள் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, நீங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். இது போல் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டாக இருக்கலாம், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், எதுவாக இருந்தாலும் சரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருங்க. எப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சப்மிட் பண்ண முடியும், பிரிண்ட் எடுத்துக்கலாம் தேவைப்படுற டைமில். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மெயிலில் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் முதல்வன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணிடுறீங்க. ஆஃப்டர் வேர்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, மேம் என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, என்னோட ஃபோனில் டெலீட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க.
ஓகே, ஐசிடி கோர்சஸ் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகுது, டவுன்லோட் பண்ணுறீங்க, ஃபோனில் வச்சுருக்கீங்க, அப்புறமா டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணினாலும் சரி, இன்டர் காலேஜியேட்டில் வின் பண்ணினாலும் சரி, எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே கண்டிப்பாக மெயில் அனுப்பிடுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 டிப்ஸும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.